ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியாட்டர்ஸ்லேருந்து ஆனந்தலட்சுமி பேசுகிறேன். சோள பணியாரம், வெள்ளை சோள பணியாரத்துக்கு நாளைக்கு டின்னருக்கு பார்க்கலான் இருக்கோம். அதுக்கு இதை ஊற வைக்கணும் ஒரு 6 மணி நேரம். வெள்ளை சோளம் இது, அது 2 டம்ளர் எடுத்துகிட்டு இருக்கேன். வெள்ளை சோளம் பணியாரத்துக்கு 2 டம்ளர். இட்லி அரிசி இதுலேயே டம்ளர்லேயே 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன். 1/2 டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம எதில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோமோ எல்லாமே அதுலேயே ஒரே அளவு மெஷர்மெண்ட்டாக எடுக்கணும். வெந்தயம் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிட்டு நல்லா புளிக்கணும் ஒரு 6 மணி நேரம். அதுக்கப்புறம் வாத்து காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா, நேற்று ஊற வச்சு 2 டம்ளர் சோளம், 1 டம்ளர் இட்லி அரிசி, 1/2 டம்ளர் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு இருக்கேன். 6 மணி நேரம் ஊற வச்சா 6 மணி நேரம் புளிக்க வச்சு இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். இது நம்ம குழி பணியாரம் விடலாம். வெள்ளை சோளம். அது வெள்ளை சோளம் குழி பணியாரத்துக்கு நான் வெங்காயம்லாம் வதக்கிக்கலாம். அதுக்கு எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் விட்டுன்னு இருக்கேன். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, பாருங்கள். சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராமுக்கு எடுத்து சின்ன வெங்காயம் உரித்து நறுக்கி வச்சுட்டு இருக்கேன் குழி பணியாரத்துக்கு. பச்சை மிளகா ஒரு 3 எடுத்து நறுக்கின்னு இருக்கேன். கருவேப்பிலை ஒரு 6 எடுத்துகிட்டு இருக்கேன். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த கொத்தமல்லி இந்த மாவில் போட்டுடலாம். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன், போட்டுக்கிறேன். வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயம் வதக்கி போடுங்க, ரொம்ப நல்லா வாசனை. அப்படியே பச்சையாக போட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. கொஞ்சம் வதக்கிட்டு போட்டால் தான் வாசனையாக இருக்கும். பச்சை மிளகா, கருவேப்பிலையும் போட்டுடுறேன். தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே வேணாம், நல்லாயிருக்கும். இருந்தாலும் வேணால் சாம்பார் இருந்தால் தொட்டுக்கலாம். இல்லைன்னா இதான் நான் பொட்டுக்கடலை சட்னி தான் அரைச்சிட்டு இருக்கேன். ரெண்டே 2 உப்பு போட்டுக்கலாம், சட்டுன்னு வதங்கும். இந்த மாவில் கொத்தமல்லி தழையை போட்டுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் வதக்கி போட்டுக்கலாம். கொஞ்சம் தேவையாக இருந்தால் கொஞ்சம் வேணால் தண்ணி விட்டுக்கலாம், ஜலம் வேணால் விட்டுக்கலாம். இதெல்லாம் சிறுதானியம் தான் அதிகமாக எல்லாருமே சாப்பிட்றாங்க. அதனால தான் சிறுதானியத்தில் பண்ணியிருக்கேன்.
இதை எடுத்து மாவில் கொட்டிக்கலாம். இது நான்ஸ்டிக் கல் தான். கல் இங்கே காயிட்டு இதில் மாவில் கொட்டி காட்டுறேன். யாராவது புதுசாக வந்து இப்போ தான் என் சேனல் பார்க்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஒரு பெல் காட்டும். அந்த பெல்லை டச் பண்ணேன்னா வந்து ஆல் அப்படின்னு ஒரு பெல் காட்டும். அதையும் டச் பண்ணால் நான் போடுற வீடியோ போகிற உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு பண்ணலாம் போகிறோம். கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஜலம் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுக்கலாம். நான்ஸ்டிக்காக இதெல்லாம் நான்ஸ்டிக்கு தான் இருந்தாலும் வந்து எண்ணெய் கொஞ்சம் விட்டுனா தான் எடுக்க வரும். கல் காஞ்சத்தை விட்டுக்கிறேன் மாவு.
அழகாக திருப்ப வருது பாருங்க அப்படியே. எவ்வளோ மொட்டு மொட்டாக திருப்ப வருது பாருங்க, அழகாக இருக்குது பாருங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் சோளம்லாம். எல்லாமே இப்போ சிறுதானியத்தை நிறைய எடுத்துக்கிறா. அதனால் நம்ம வந்து இது கூட ஒரே ஒரு டம்ளர் இட்லி அரிசி திருப்ப வர மாட்டேங்குது வழுக்கிறது. நான் தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகா, இஞ்சி, உப்பு எல்லாம் வச்சு அரைச்சிட்டுருக்கேன் சட்னி தொட்டுக்கிறதுக்கு. நீங்கள் சாம்பார் இருந்தாலும் தொட்டுக்கலாம், இல்லை வெறுமையே சாப்பிடலாம். பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாமே போட்டிருக்கோம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே போட்டிருக்கோம். அது வெறுமையும் சாப்பிட்லாம். இதோ பாருங்க, இன்னும் ஒரு ஏடு வார்த்து கட்டுறேன். ஏதோ சின்ன என்னோட குழி சின்னது தான்.
இது நடுவில் கொஞ்சம் சூடாக இருக்குது. இங்கெல்லாம் மெதுவாக இருக்கனால இங்கே தூக்கி இதை போட்டுடலாம் அப்படின்னு. இதோ பாருங்கள், சோளம் இருக்கு இல்லையா, வெள்ளை சோளம் குழிப்பணியாரம் பாருங்கோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.